ஓம் சர்க்குரு ஸ்ரீனிவாச சித்தர் சுவாமிகள் திருவடி போற்றி. 14/4/2024 ஞாயிற்றுக்கிழமை. சித்திரை 1 ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி. தாய் வழியில் ஆதரவு கிடைக்கும். வாழ்க்கையில் மேன்மை ஏற்படும். கல்வி பணிகளில் சாதகமான சூழல் உண்டாகும். வாகனங்களால் ஆதாயம் அடைவீர்கள். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். உறவுகளிடத்தில் தெளிவும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். எதிர்பாராத சில செலவுகளால் கையிருப்புகள் குறையும். மேன்மை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீலம். அஸ்வினி ஆதரவு கிடைக்கும். பரணி ஆதாயம் அடைவீர்கள். கிருத்திகை கையிருப்புகள் குறையும். ரிஷபராசி அன்பர்களுக்கு சகோதரர்களின் வழியில் ஆதரவு கிடைக்கும். மனதளவில் புதிய தைரியம் பிறக்கும். அரசு சார்ந்த சில புரிதல்கள் உண்டாகும். கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைக்கும். வேலை ஆட்களிடம் அனுசரித்து செல்லவும். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். நலம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை தைரியம் பிறக்கும். ரோகிணி புரிதல் உண்டாகும். மிருகசிரீட்சம் வாய்ப்புகள் கிடைக்கும். மிதுனராசி அன்பர்களுக்கு பேச்சு வன்மையால் காரிய அனுகூலம் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். நீண்ட நேரம் கண்பிடிப்பதை தவிர்க்கவும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். கல்வியில் ஆர்வம் ஏற்படும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகள் உண்டாகும். பொறுமை வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். மிருகசிரீட்சம் அனுகூலம் உண்டாகும். திருவாதிரை நெருக்கடிகள் குறையும். புனர்பூசம் வாய்ப்புகள் கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு கூட்டு வியாபாரத்தில் பொறுமை வேண்டும். நண்பர்களை பற்றிய புரிதல்கள் ஏற்படும். வாழ்க்கை துணைவரின் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். இனம் புரியாத சில விஷயங்களால் குழப்பங்கள் உண்டாகும். முன் கோபமின்றி நிதானத்துடன் செயல்படவும். செயல்பாடுகளில் ஆர்வமின்மை ஏற்படும். எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு. புனர்பூசம் பொறுமை வேண்டும். பூசம் குழப்பம் உண்டாகும். ஆயில்யம் சிந்தனைகள் மேம்படும். சிம்மராசி அன்பர்களுக்கு உத்தியோகப் பணிகளில் கவனம் வேண்டும். நெருக்கடியான சில பிரச்சனைகள் குறையும். வெளியூர் தொழில் வாய்ப்புகள் அமையும். புதிய நண்பர்களால் அலைச்சல்கள் ஏற்படும். மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படவும். இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது. கணவன் மனைவியிடையே புரிதல்கள் உண்டாகும். இரக்கம் வேண்டிய நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மகம் கவனம் வேண்டும். பூரம் அலைச்சல்கள் ஏற்படும். உத்திரம் புரிதல் உண்டாகும். கன்னிராசி அன்பர்களுக்கு புத்தி கூர்மையால் லாபத்தை மேம்படுத்துவீர்கள். மூத்த உடன்பிறப்புகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வெளியூர் பயணங்களால் அனுகூலம் ஏற்படும். மறுமணம் குறித்த சிந்தனைகள் உண்டாகும். வழக்கு விஷயங்களில் பொறுமை வேண்டும். நெருக்கமான சிலரின் சந்திப்பு மாற்றத்தை ஏற்படுத்தும். நட்பு நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். உத்திரம் லாபம் மேம்படும். ஹஸ்தம் அனுகூலம் ஏற்படும். சித்திரை பொறுமை வேண்டும். துலாம் ராசி அன்பர்களுக்கு அரசு சார்ந்த பணிகள் நிறைவு பெறும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். தாயாரின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரம் குறித்த தெளிவு பிறக்கும். உறவினர்களால் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். கூட்டாளிகளின் வழியில் ஒத்துழைப்பு உண்டாகும். வித்தியாசமான சிந்தனைகளால் குழப்பம் தோன்றி மறையும். எதிர்பார்ப்புகள் குறையும் நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். சித்திரை சுறுசுறுப்பான நாள். சுவாதி தெளிவு பிறக்கும். விசாகம் ஒத்துழைப்பு உண்டாகும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். மற்றவர்களுக்கு ஆலோசனைகள் கூறுவதில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளால் மாற்றம் ஏற்படும். வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும்.
புதிய ஆராய்ச்சி சார்ந்த தேடல் பிறக்கும். லாபம் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். விசாகம் அனுபவம் கிடைக்கும். அனுஷம் மாற்றம் ஏற்படும். கேட்டை தேடல் பிறக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு வரவுகளில் ஏற்ற இறக்கமான சூழல்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிடம் அனுசரித்து செல்லவும். திட்டமிட்ட சில பணிகளில் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எதிர்பாராத சில வாய்ப்புகள் கிடைக்கும். பயனற்ற விவாதங்களை குறைத்து கொள்வது நல்லது. திறமைக்கான மதிப்பு தாமதமாக கிடைக்கும். சிரமங்கள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். மூலம் ஏற்ற இறக்கமான நாள். பூராடம் அலைச்சல்கள் மேம்படும். உத்ராடம் வாய்ப்புகள் கிடைக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கை துணைவர் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள் மேம்படும். சுப காரிய முயற்சிகள் கைகூடும். சகோதரர் வழியில் ஆதரவு கிடைக்கும். வர்த்தக முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள். விளையாட்டான பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது. அசதிகள் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். உத்ராடம் ஒத்துழைப்பு கிடைக்கும். திருவோணம் ஆதரவு ஏற்படும். அவிட்டம் புரிதல் உண்டாகும். கும்பராசி அன்பர்களுக்கு கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும். உடல் ஆரோக்கியத்தில் மேன்மை ஏற்படும். எதிராக இருந்தவர்கள் விலகி செல்வார்கள். போட்டி விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் ஏற்படும். எதிர்பாலின மக்கள் வகையில் உதவிகள் கிடைக்கும். தாய் மாமனிடத்தில் அனுசரித்து செல்லவும். புகழ் நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அவிட்டம் நெருக்கடிகள் குறையும். சதயம் ஆர்வம் ஏற்படும். பூரட்டாதி அனுசரித்து செல்லவும். மீனராசி அன்பர்களுக்கு குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள். மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். பழைய பிரச்சனைகள் குறித்த சிந்தனைகள் மேம்படும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். பூரட்டாதி மகிழ்ச்சியான நாள். உத்திரட்டாதி குழப்பங்கள் விலகும். ரேவதி ஆர்வம் உண்டாகும். நாளைய பதிவில் சந்திப்போம். நன்றி.